திருமணத்திற்கு மறுத்த சிங்கிள் மதரை இளைஞர் நடு ரோட்டில் குத்தி கொலை செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எமோஷனல் லவ் ஸ்டோரி டிராஜடியில் முடிந்ததன் பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் உத்தர கன்னடா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ரஞ்சிதா. கடந்த 10 வருடங்களுக்கு முன் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்த ரஞ்சிதா அதன் பிறகு அவருடைய குழந்தையை சிங்கிள் மதராக வளர்த்து வந்துள்ளார். எல்லாப்பூரில் உள்ள பெற்றோர் வீட்டில் வசித்த ரஞ்சிதா அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் அக்ஷரா தசோஹா எனும் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மதிய உணவு பிரிவில் ஹெல்ப்பராக பணியாற்றி வந்துள்ளார். ரஞ்சிதாவின் சுற்றமும் நட்பும் அவருடைய கடின உழைப்பையும் சிங்கிள் மதராக குழந்தையை வளர்த்தெடுக்கும் மனோதைரியத்தையும் வியந்து பாராட்டி வந்துள்ளனர். இந்த சூழலில்தான் கடந்த சனிக்கிழமை மாலை நேரத்தில் ரஞ்சிதாவை நடு ரோட்டில் வழிமறித்த இளைஞர் ஒருவர் அவருடன் நீண்ட நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவர்களுடைய வாக்குவாதம் முற்றிவிடவே ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற இளைஞர் அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ரஞ்சிதாவை சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து கண் இமைக்கும் நொடியில் தப்பிச் சென்றுள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தவரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அருகிலிருந்த மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஆனால் ரஞ்சிதாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய கொலையாளியை பிடிப்பதற்கான விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதில் ரஞ்சிதாவை கொலை செய்த இளைஞரின் பெயர் முகமது ரஃபிக் என்பது தெரிய வரவும் கர்நாடகாவில் பதற்றம் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இந்துத்துவா ஆதரவாளர்களும் பாஜகவினரும் ரஞ்சிதா கொலைக்கு நீதி கேட்டு போராட்ட களத்தில் இறங்கியுள்ளனர். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் ரஃபிக்கும் ரஞ்சிதாவும் கடந்த சில வருடங்களாக காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இருவரும் பள்ளிக்காலத்தில் ஒன்றாக படித்தவர்கள் என்பதால் விவாகரத்திற்கு பிறகு ரஃபிக் ரஞ்சிதாவிற்கு மனதளவிலும் ஃபைனான்சியலாகவும் உதவி வந்ததாகவும் தெரிகிறது. இவர்களுடைய எமோஷனல் ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல விரும்பிய ரஃபிக் ரஞ்சிதாவிடம் திருமணம் செய்து கொள்ளலாம் என விருப்பம் தெரிவித்துள்ளார். ஆனால் ஏற்கனவே முதல் திருமணம் தோல்வியில் முடிந்த காரணத்தால் ரஞ்சிதாவிற்கு மீண்டும் ஒரு திருமண வாழ்க்கைக்குள் செல்வதற்கு மனம் வரவில்லை. அதன் காரணமாக அவர் ரஃபிக்கின் திருமண ப்ரப்போசலை நிராகரித்துள்ளார். இதனால் மிகுந்த ஏமாற்றமடைந்த ரஃபிக் கடந்த சில நாட்களாகவே ரஞ்சிதாவை பின்தொடர்ந்து சென்று திருமணத்திற்கு வற்புறுத்தி வந்ததாக தெரிகிறது. அப்படித்தான் சம்பவத்தன்று நடந்த வாக்குவாதம் முற்றி அது கொலையில் முடிந்திருக்க வேண்டுமென காவல்துறையினர் யூகித்துள்ளனர். கொலையாளி ரஃபிக்கை காவல்துறையினர் வலைவீசி தேடி வந்த நிலையில் அவர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லாப்பூரில் உள்ள காட்டுப்பகுதியில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிருக்கு உயிராக நினைத்த பெண்ணை கொலை செய்த குற்ற உணர்ச்சியில் அவர் தற்கொலை செய்திருக்கக்கூடும் என காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். எனினும் ரஃபிக்கின் மரணம் தற்கொலையா அல்லது கொலையா என்கிற கோணத்திலும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமணத்திற்கு மறுத்த சிங்கிள் மதரை குத்தி கொலை செய்துவிட்டு மாற்று மதத்தைச் சேர்ந்த கொலையாளியும் தற்கொலை செய்து கொண்டதாக வெளியாகியுள்ள தகவல் கர்நாடகாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.